சகோதரர் பக்சிங் அவர்களின் ஊழியத்திலிருந்து விடாய்த்துணுக்கு ஏற்ற வார்த்தைகள். ஜூலை மாதம் 7ஆம் தேதி. நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ? ஆதியாமத்தின் புஸ்தகம் 18வது அதிகாரம் 18வது வசனம். தாம் எப்படியாக காட்டிக் கொடுக்கப்பட போகிறேன், மேலும் எப்படியாக சிலுவையில் அறையப்பட போகிறேன் என்பதை கர்த்தர் மிக தெளிவாக சொன்னதால் சீஷர்கள் மிகவும் வருத்தப்பட்டு காணப்பட்டார்கள். அவர்கள் அனைவரும் தங்களையே தாழ்வாகவும் தனிமையாகவும் உணர்ந்தனர். அவர்கள் என்ன பேசுவதென்று அவர்களுக்கு தெரியவில்லை. அவர்கள் கெத்செமனே போகும் சிறிய பாதையில் இருண்ட இரவில் நடந்து போகும்போது நம்முடைய ஆண்டவர் ஏதோ சொல்ல ஆரம்பித்தார். அந்த வார்த்தைகள் யோவான் சுவிசேஷம் 14வது அதிகாரம் முதல் 16வது அதிகாரம் வரை காணப்படுகின்றது. அவர் சொன்னார், இனி நான் உங்களை ஊழியக்காரன் என்று சொல்கிறதில்லை. ஊழியக்காரன் தன் எஜமான் செய்கிறதை அறிய மாட்டான். நான் உங்களை சிநேகிதர் என்றேன். ஏனெனில் என் பிதாவினிடத்தில் நான் கேள்விப்பட்ட எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்தேன். எஜமானரை பற்றிய எல்லா காரியங்களையும் ஊழியன் புரிந்து கொள்ள முடியாது, ஆனால் ஒரு நண்பனால் இது முடியும். இப்படிதான் நீங்கள் தெய்வீக நட்பை அறிந்து கொள்ள முடியும். ஆதியாமத்தின் புஸ்தகம் 18வது அதிகாரம் 17வது வசனத்தில் ஆபிரகாமுக்கு இதே நட்பை காண்பிக்க தேவன் முயன்றார். தேவன் அவர் விரும்பியதை நம்மிடம் செய்ய அவருக்கு எல்லா உரிமையும் இருக்கிறது. சோதோம் கொமோரா என்று அழைக்கப்படும் அந்த பொல்லாத நகரங்களில் வசிப்பவர்களை நியாயத்திற்க தேவனுக்கு நேரம் வந்துவிட்டது. அவர் அவ்வாறு செய்யவிருந்தார். ஆனால் அவர் சொன்னார், நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ? ஆபிரகாம் கேட்கவில்லை, நீர் எல்லாவற்றையும் என்னிடத்தில் சொல்ல வேண்டும் என்று. ஏனென்றால் அவன் தேவனுடைய இருதயத்தை இன்னும் புரிந்து கொள்ளவில்லை. அவன் தன்னால் முடிந்தவரை தேவனுக்கு கீழ்ப்படிந்தான் என்பதில் சந்தேகமில்லை. ஆனால் இதுவரை அவன் தேவனுடைய இருதயத்தில் இடம் பிடிக்கவில்லை. நாம் மீட்கப்பட்டு கிரேத்து கொள்ளப்பட்டு அவருடைய இரத்தத்தால் கழுவப்பட்டு சுத்திகரிக்கப்படுவதே அவருடைய நோக்கமாகும். நாம் நம்முடைய இஷ்டப்படி வாழ்வதற்காக நாம் சுத்திகரிக்கப்பட்டு கழுவப்படவில்லை. நாம் ஜீவனுள்ள உன்னதமான தேவனுடைய சிநேகிதர்களாக இருக்கவே அழைக்கப்பட்டுள்ளோம். நீங்கள் இந்த நட்பின் மலையில் ஏற வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அப்பொழுது அவர் உங்களை சிநேகிதர்களாகவும் பல சத்தியங்களையும் ரகசியங்களும் உங்களுக்கு வெளிப்படுத்தி காட்டுபவராகவும் இருப்பார். நீங்கள் உண்மையிலேயே தேவனுடைய பிள்ளையாக இருந்தால், நீங்கள் உண்மையிலேயே மறுபடியும் பிறந்திருந்தால், உங்கள் இருதயத்தில் வேதத்தை அறிய ஒரு பெரிய ஏக்கம் இருக்கும். இதுவே என்னுடைய ஏக்கமாக இருந்தது. சில சமயங்களில் நான் ஒரு நாளைக்கு 12 முதல் 14 மணி நேரம் வரை வேதத்தை வாசித்து கொண்டே இருப்பேன். ஆனால் இது என் பிரச்சனையை தீர்க்கவில்லை. வேத அறிவு உங்கள் ஆவிக்குரிய பசியை திருப்திப்படுத்தாது. அதே போல பல மணி நேரம் ஜெபத்தில் செலவழிப்பதன் மூலம் நான் திருப்தி அடைவேன் என்று நினைத்தேன். நான் அதையும் முயற்சித்தேன். எப்பொழுதும் எங்கெல்லாம் சமயம் கிடைக்கிறதோ ஜெபத்தில் பல மணி நேரம் செலவிட்டேன். ஆனால் என் வாழ்க்கையில் தோல்வியை தான் காண முடிந்தது. மேலும் என் வாழ்க்கையில் சில அற்புதங்களின் மூலம் ஆவிக்குரிய பசியை ஆற்ற முயன்றேன். ஜெபம் மற்றும் தேவ கிருபையால் நான் பல அற்புதங்களை செய்திருக்கிறேன். ஆனால் இவைகள் என்னை அவருடைய சிநேகிதராக வேண்டும் என்ற தேவனுடைய நோக்கத்தையும் பரிசுத்தமான நீதியான வல்லமையான அவருடைய பெரிய நட்பை எப்படி பெறுவது என்பதையும் நான் கற்றுக்கொள்ளும் வரை எனக்கு திருப்தியை தரவில்லை. இப்பொழுது தேவனே என்னோடு பேசத் தொடங்கினார். எந்த மனிதரிடமிருந்தும் நான் கற்றுக்கொள்ள முடியாத காரியங்களை சொல்லத் தொடங்கினார். வேறு விதமாக கூறினால், தேவனுடைய உடன் ஊழியராகவும் கூட்டாளியாகவும் சிநேகிதராகவும் இருப்பது எப்படி என்று அவர் போதித்தார்.